லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொல்லுவோம்மா. அப்பதா நீங்க கோவில் சுத்தம் பண்ண ஆள் அனுப்புறதா சொன்னீங்கல்ல, அவங்க லேட் பண்ணதும் அந்த அன்னலட்சுமி குடும்பம் கோவில சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்றேன்ற பேர்ல ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. அடியே, அது என் பேச்சி அம்மன் கோயில். முறை தவறி பண்ணா தெய்வ குத்தமாயிடும். நான் வரேன், இப்ப அங்க வரேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க அண்ணமண்டி. சும்மாவே ரொம்ப பண்ணுவாங்க, இப்ப இது வேற. அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம முதல்ல பார்த்தது இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தானே? ஆமா, அன்னைக்கு அந்த விளக்க அணையாம பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு என் குடும்ப விளக்க நீ அணையாம பாத்துக்கிற. எப்பா சாமி, முடியல. இதே காட்சி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓட்டுங்களோ? அப்பதா, இங்க நடக்கிற கூத்து பாத்தீங்களா? நம்ம யாரு என்னங்கிறதே தெரியல. வேலைக்காரங்க செய்யற வேலையெல்லாம் இதுங்க செஞ்சிட்டு இருக்குங்க. இதுல இருந்தே தெரிய வேண்டாம் இதுங்க தராதரம். நம்ம குடும்பத்தோட உறவு வச்சுக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத குடும்பம். இதுங்களுக்கு வேலை வாங்குற தகுதியெல்லாம் இல்ல, கூலி வேலை செய்யறதுக்கு தான் லாக்கி. நம்மள மாதிரி முதலாளி ஆகிற தகுதி எல்லாம் இதுங்களுக்கு இல்ல. நிறுத்தடி. கோயிலுக்குள்ள ஏழை பணக்காரன், முதலாளி தொழிலாளின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாரும் இங்கன சமந்தான். இங்கன சாமி தான் முதலாளி, நாம எல்லாருமே தொழிலாளி தான். கோவில் வேலை செய்யறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும்னு எந்த பேதமும் இல்ல. இவங்க பண்ணினது வேணா முறை இல்லாம இருக்கலாம், ஆனா இறங்கி பண்ணணும்னு நினைச்சாங்க பாரு, அந்த நல்ல மனசுக்காக சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நான் மன்னிச்சு விட்டுருவேன். இத பாரு, கோயிலுக்கு பின்னாடி மாட்டு தொழுவம் இருக்கு. அங்கன போய் சாணி அள்ளிட்டு வந்து இந்த வாசல் எல்லாம் மொழிகி எடுங்க. என்ன பார்த்துட்டு நிக்கிறவளுங்க, போங்க. என்னமாமா, இந்த ஊர்ல சரக்கு கடை வேற இல்லையா? மாமா என்ன யோசிக்கிற?
இரு வரேன். என்ன திரும்பவும் வராங்க? இங்க பாருமா, இப்போ நீ உடனே எங்களுக்கு கல் ஊத்தலைனா இந்த கேமரால உன்னை போட்டோ எடுத்து நாச்சியார் அம்மாக்கு அனுப்பிச்சு விட்டு உன்னை மாட்டி விட்டு கல்லு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு கல்லு கொடுக்குறேன், காசு கூட கொடுக்க வேணாம். அந்த அம்மாட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாதீங்க. அப்ப ஊத்துமா, நீ உட்கார. மாமா கை குடுமா. அப்புறம் பாத்துக்கலாம். இங்க ஒண்ணு கொடுங்க. அதெல்லாம் வேணாம், அதை கொடுங்க. விட்டா ஒரு பானையும் குடிப்பேன் போல. டேய் மாப்பிள, இது எத்தனைடா? 5. தெளிவத்தா இருக்கியா? சரி குடி குடி. நம்மளுக்கு கிருகிருன்னு வருது. டேய் மாப்பிள, இது எத்தனை சொல்லு? 5. தெளிவா இருக்கிய, உனக்கு பத்தாது. அம்மா ஊத்துமா. ஏ உமா, அவ அவமானப்படுவான்னு பார்த்தா நாம தான் அசிங்கப்பட்டு கிடக்குறோம். ஏங்க பாத்தீங்களா என்னோட நிலைமைய? நீ ஒன்றும் கவலைப்படாத உமா. முதல் பிளான் சொதப்பினாலும் 2வது பிளான் கண்டிப்பா சொதப்பாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வடிவேலும் சின்னாவும் குடிச்சிட்டு இங்கே வரப்போறாங்க. கலாட்டா ஆரம்பமாக போகுது. அப்படி இந்த தடவை விடக்கூடாது. இப்ப எடுக்கிறேன் ஆயுதத்தை. டேய் மாப்பிள, நாக்க நீட்டு. இத வச்சா தாண்டா போதையா? அப்படியா? நீட்டு. அச்சா. போதும்டா, அமுதாவை அசிங்கப்படுத்த. சரியா சொன்னமா. கேனை எங்கப்பா தூக்குற? விடுமா, இத புடிச்சாதான் எந்திரிச்சு. கேனை கொடுத்துட்டு போப்பா. வச்சுக்கிறேன் அப்புறம் தார. அது வையா. வா போலாம். போங்க. சோப் போட்டு கழுவுனாலும் அந்த வாடை போகவே மாட்டேங்குது. மொத்த பிளான் இப்படி சொதப்பிடுச்சு. அதான் நம்ம 2வது பிளான் ரெடியா இருக்குல்ல. பிரச்சனை இந்நேரம் கிளம்பி வந்துகிட்டே இருக்கும். மாப்பிள, டேய் மாப்பிள எங்கடா இருக்க? நீ அடிச்சது. ஏய், யாரா மாமா அடிச்சது? யாரோ அடிச்சு ஓடிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம போறோம், கலாட்டா பண்றோம். நம்ம சும்மா விடக்கூடாது மாமா. நீ பாரு, நடக்கிறது பாரு. நான் கோவப்பட்டு பார்த்தது இல்லையா? இன்னைக்கு பாப்பேன். அம்மா எல்லாரும் வந்தாச்சுங்களா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் வந்தாச்சு, ஆரம்பிச்சிடலாம். அப்பதா இன்னும் வர வேண்டியவங்க இருக்காங்க. யார் வரணும்? நம்ம அன்னலட்சுமியோட 2வது மகனும் மருமகனும். அவங்க வந்ததும் பூஜையை ஆரம்பிச்சா சிறப்பா இருக்கும். பூசாரி ஐயா, அது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குமா? நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குமா? அப்ப அவங்க வந்துட்டோம், அதுக்கப்புறம் பூசை ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா. ஏ அமுதா, பூஜை நல்ல நேரத்துல ஆரம்பிக்கும். ஆனா அவங்க வந்ததும் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிரும். பரம, உன் புருஷனும் உன் தொம்பி எங்க போய் தொலைஞ்சானுங்க? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சும்மா வந்து எங்க உனக்கு தெரியாம நடந்துற போது பாரு. நீ ஏதோ மறைக்கிற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவனுங்க ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணானுங்க, தொலைச்சு போடுவேன். தொலைச்சு உன்னையும் சேர்த்து. மாமா தெரியாதுங்கறல்ல. பேசாம அங்க பாரு. கூட்டு களவாணிங்க.
உள்ள போட்டு வருவானேன்னு பார்த்தா வெளியே போட்டு வர்றானேல. எங்க குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இவங்க என்னன்னா பட்டை போட்டுக்கிட்டு பயபக்தியா வந்து நிக்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இவங்க எப்படி இங்க வந்தாங்க தெரியலையே. ஏய் போங்கடா. ஒரு ஸ்மார்ட் ரிக்வெஸ்ட், இன்னையிலிருந்து உங்களை அப்பச்சின்னு கூப்பிட்டுக்கலாமா? போங்கடா. எங்க போனீங்க? அம்மா வணக்கம். வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க இந்த பூஜையில கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் வராம பூஜை எப்படி நடக்கும்? வர்ற வழியில பாதை தெரியாம இந்த பசங்க தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதான் வண்டியில அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்தேன். இல்ல ஆமா அப்பச்சி. ஏய் சரி வாங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க. ஏங்க ஏங்க இங்க வாங்க. அந்த மாடு நாளைக்கே கை காட்டுல போய் கேச போடுறேன். கேச போட்டு தூக்கி எல்லா மாட்டையும் உள்ள வைக்கிறேன். மாடு எத்துதுடா டேய். இது சரியா வர்றது வா, மாட்டை கவுத்தி போட்டு பால் கறப்போம். என்ன மாமா அதுக்குள்ளே கறந்துட்ட? என்னடா மாடு பொது பொதும் குட்டி போடுது? ஐயோ அது மாடு கிடையாதுயா, காண்டா மிருகம். ஸ்டாப். என்ன மாமா இந்த காண்டா மிருகம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு? தலையில ஒண்ணுமே இல்ல. இரு இப்பதான் பிறந்திருக்கு, அப்புறம் தான் வளரும். மாடு நீ இழுத்துட்டு போதுடா டேய். ஆமா ஐயா, நீங்க எப்ப வந்தீங்க? இது எத்தனை? அது 5. இப்ப சொல்லு. 4. ரெண்டு பிளான் இப்படி சொதப்பிருச்சேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. 3ஆவதா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நிச்சயம் இதுல இருந்து அமுதா குடும்பம் தப்பிக்கவே முடியாது.
என்ன உமா? சாமி ஆடுறது. மறுபடியுமா? பயப்படாதீங்க, இந்த தடவை ஆட போறது நீங்க இல்ல, நான். நீங்க ஆடினா உங்களுக்கு உண்மையாலே சாமி வந்து நீங்க சொதப்பிடுவீங்க. இந்த தடவை நான் பாத்துக்கிறேன். நான் பேச்சு வந்திருக்கேன். பேச்சு? ஆத்தா, என் மாவ பேச்சு, என் மாவ பேச்சு வந்திருக்கா. ஆத்தா, என் கொல்ல சாமி. ஆத்தா, இந்த பூசையில ஏதாவது குத்து குறைன்னு சொல்லுத்தா. உன் மனசு நிறைவா இருக்குல்ல? தப்பு பண்ணிட்டியே ஆத்தா, தப்பு பண்ணிட்ட. இந்த சந்நிதியோட புனிதத்தை நீ கெடுத்துட்ட. ஆத்தா, வரக்கூடாதவங்க உள்ள வந்து என் மனச காயப்படுத்திட்டாங்க. நம்ம குடும்ப பொண்ணு தப்பான இடத்துல கட்டி கொடுத்துட்டீங்களே. என் பொண்ணு அமுதா வாழ்க்கை சீரழிச்சிட்டீங்க. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அவங்க பிரிச்சிருங்க. இந்த குடும்பத்தோட உறவு வேணாம். அவங்க நம்ம குடும்பத்தோட ஒத்து வர மாட்டாங்க. நான் உன் பேச்சு சொல்றேன், கேளு. ஆத்தா, வந்திருக்கிறது பேச்சுதாங்கிறத நான் எதை வச்சு நம்புறது? ஏய், நீ நம்பிதான் ஆகணும். அப்பதான் உன் குடும்பம் நல்லா இருக்கும்.
பூசாரியா என்ன சொல்லுது? மனசுல ஏக்கங்களோட மரிச்சு போன கன்னி பொண்ணுங்க சாமியா வர்றது வழக்கம்தாமா. சில சமயம் அவங்க சாமியா வந்து நமக்கு நன்மை செய்வாங்க. சில நேரத்துல பிசாசா வந்து அவங்க ஆசைப்பட்டதை கேட்டு அடைஞ்சுக்குவாங்க. முதல்ல இது சாமியான்னு கண்டுபிடிப்போமா. அதுக்கு ஒரு சாங்கியம் இருக்கு. என்ன சாங்கியம்? பழுக்க காய்ச்சின கம்பியால சூடு போட்டா பேயா இதுதான் ஓடிடும். சாமியா இருந்தா நின்னு பேசணும். அப்ப அப்படியே பண்ணிடலாம் சாமி. நீங்க போய் காய்ச்சின கம்பி எடுத்துட்டு வாங்க.